ஹாய் ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு இந்த வீடியோவில் நடன சம்பவம் அப்படின்ற ஒரு மலையாளம் லாங்குவேஜ் ட்ராமா மூவியோட ரிவ்யூ பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க சுராஜ், விஜு மேனன், ஆக்ட்ரஸ் லிஜோமோல் ஜோஸ் அண்ட் ஆக்ட்ரஸ் ஸ்ருதி ராமச்சந்திரன். அண்ட் இந்த படத்தை விஷ்ணு நாராயணன் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்துடைய ஸ்டோரி என்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்த்துடலாம். ஒரு ஏரியாவில் நிறைய ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவங்களுடைய குழந்தைங்க கூட வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஆண்கள்லாம் எப்படிப்பட்டவங்கன்னா அவங்களே எலைட்னு சொல்லிப்பாங்க. பட் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா டீசன்சி அண்ட் டிசிப்ளின்றது அவ்வளோவா இருக்காது. இந்த ஏரியாவில் இருக்கிற ஆண்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மனைவிகளுக்கு தேவையான மரியாதையை அவங்க கொடுக்க மாட்டாங்க. ஸோ இப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீகுமாரன் உன்னின்றவர் அவருடைய ஒய்ஃப் அண்ட் டாட்டர் கூட இந்த ஏரியாவுக்கு புதுசாக வருவார். ஸ்ரீகுமாரன் உன்னி இருக்கிற லேடிஸ்ட ரொம்ப மரியாதையாக பாசமாகவும் பேசுவார். பட் அங்கே இருக்கக்கூடிய ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ரீகுமாரன் உன்னி மேலே ஒரு விதமான கோபம்ன்றது ஒன்று உருவாகும். ஸோ இதுக்கப்புறம் இந்த படத்தில் என்னெல்லாம் நடந்தது அப்படின்றது தான் இந்த திரைப்படத்தினுடைய மீதி கதை. படத்துடைய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பற்றி இப்போ நம்ம பார்த்துடலாம். இந்த படத்துடைய பாசிட்டிவ்ஸ் பற்றி சொல்லணும்னா ஆக்டர் பிஜு மேனனுடைய பெர்ஃபார்மன்ஸும் ஆக்டர் சுராஜோடைய பெர்ஃபார்மன்ஸும் இம்ப்ரெசிவாக இருந்தது. அதுக்கப்புறம் ஆக்ட்ரஸ் லிஜோமோல் ஜோஸோடைய பெர்ஃபார்மன்ஸ் டாப் நாச்சாக இருந்தது. அவங்க இந்த படத்தில் ரொம்ப ஒரு ஹெவியான ஒரு ரோலை கேரி பண்ணி ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. இந்த மூவியோட சினிமாட்டோகிராஃபி இந்த படத்துக்கான ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்லலாம். அண்ட் டாக்ஸிக் மேன்னால வரக்கூடிய பிரச்சனைகளை பற்றி இந்த படத்தில் ரொம்ப டெப்த்தாக காட்டியிருந்தாங்க. அண்ட் ஒரு மேன் டாக்ஸிக்காக இருக்கிறதுன்றது எவ்வளோ தப்பான ஒரு விஷயம்ன்றதை இந்த படத்தில் ரொம்ப அழகாக அவங்க காட்டியிருந்தாங்க. ஸோ இந்த படத்துடைய நெகட்டிவ்ஸ் பற்றி இப்போ நம்ம பார்த்துடலாம். இந்த படத்துடைய ஸ்டோரியில் ஏற்கனவே நிறைய படங்களில் பார்த்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அண்ட் இந்த படத்துடைய ரன்னிங் டைம் 2 மணி நேரத்தை விட கம்மியாக இருந்தாலும் இந்த படத்தில் ஒரு சில இடங்களில் லேக்ன்றது பயங்கரமாக ஃபீல் ஆகுது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துடைய நரேஷன் டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கலாம். அது ஏன்னு சொல்கிறேன்னா இந்த படத்துடைய செகண்ட் ஹாஃபில் ஒரு லெங்க்தியான ஒரு போலீஸ் ஸ்டேஷன் சீன் வரும். அந்த சீனை ஓப்பனிங் சீனாக வச்சுட்டு நான் லீனியர் டைப்பில் இவங்க இன்சிடென்ட்டை நரேட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படம் இன்னுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும். அதுக்கப்புறம் இந்த படத்தில் ஒவ்வொரு சீனோட லெங்க்ன்றது அதிகமாக இருந்தால் இந்த படத்தில் சீக்வன்சஸ்லாம் ரிப்பீட் ஆகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ ஓவராலாக இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா இந்த படத்தில் நடித்த ஸ்டார் காஸ்ட்காக நீங்கள் இந்த படத்தை பார்க்கலாம். இந்த படத்துக்கு நான் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 5.5 out of 10. இந்த படம் இப்போ மனோரமா மேக்ஸில் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் இந்த படத்தை பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.